Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எனக்கு பதிலளிக்க வேண்டிய மின்னஞ்சல்கள் பாக்கியாக இருக்குது. அதாவது பாக்கி வேலை அல்லது நிறைவடையாத வேலை. இதை நாங்க ஆங்கிலத்துல பேக்லாக் எப்படி சொல்ல வேண்டும்? வெரி குட், பேக்லாக். எனக்கு பதிலளிக்க வேண்டிய மின்னஞ்சல்கள் பாக்கியாக இருக்குது. பதிலளிக்கிறது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? ரிப்ளை. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? I have a backlog of emails to reply to. ஏன் இங்கு reply to என்றவாறு பயன்படுத்துகின்றோம்? reply என்பது intransitive verb, அதாவது செயற்படுபொருள் ஒன்றை ஏற்காத வினைச்சொல், செயற்படுபொருள் குன்றிய வினை அப்படி கூட சொல்லலாம். ஆகையால் இவற்றை பயன்படுத்தும் போது அவற்றிற்கு பின்னால் கட்டாயமாக to என்பது சேர்க்க வேண்டும். இதுவே நான் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல்கள் பாக்கியாக இருக்கு என்றால் சென்ட் என்பதை பயன்படுத்தி இருப்போம். சென்டுக்கு பின்னால நாங்க டூ போட வேண்டிய தேவை இல்லை. அவ்வாறு டூ என்பது போடுவோமாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு பெயர் சொல் ஒன்றை பயன்படுத்தி இருப்போம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். I have a backlog of emails to reply to. Again, I have a backlog of emails to reply to. எனக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய வீட்டு வேலை பாக்கியாக இருக்குது. I have a backlog of homework to complete. I have a backlog of homework to complete. எல்லாரும் வாய்விட்டுருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. பாஸ்போர்ட் விண்ணப்பங்களில் பெரும் பாக்கி உள்ளது. அப்ப வேலை முடிக்கப்படாத பாக்கி வேலை அங்க இருக்குது, நிறைவடையாத வேலை. There is a huge backlog in passport applications. There is a huge backlog in passport applications. எல்லாம் வாய்விட்டுருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Well done. There is a huge backlog in passport applications. புதிய வேலை ஆரம்பிக்க முன்னர் பாக்கியை கிளியர் பண்ணணும். We need to clear the backlog before starting new work. We need to clear the backlog before starting new work. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். We need to clear the backlog before starting new work. We need to clear the backlog before starting new work. தனது அறிக்கைகளின் பாக்கியை முடிக்க அவர் தாமதமாக இருந்து வேலை செய்தார். Comment your answer. Very good. COVID-19 மருத்துவமனைகளில் பாக்கி மருத்துவ சேவைகளை உருவாக்கியது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம்தான். Please comment your answer. Superb. You got it. அவள் தலைமுடியை வெட்டுவித்தாள். அப்போ தலைமுடிய வெட்டியது யாரு? நாங்க அதை தெரிவிக்கல. இந்த வாக்கியத்தின் எழுவாய் என்னது? அவள் தான். ஏனென்றால் வெட்டுவித்தல் என்னும் செயலை செய்வித்தது அவள். அப்போ எழுவாய் passive subject அல்ல. எதுக்கு செயல் நடந்ததோ அது எழுவாய வரை இல்லை. ஆகவே இது passive voiceம் இல்லை, ஆக்டிவ் வாய்ஸ் தான். இருந்தாலும் செயலை செய்தவர் அல்ல,
எழுவாயா இருக்கிறவர். வெட்டுவித்தல் என்பதற்கு காரணமாக அமைந்தது அவள். இருந்தாலும் வெட்டுதல் என்னும் செயலை செய்தவர் இன்னும் ஒருவர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில், அதாவது ஒருவர் ஒரு செயலை வேறொருவரை கொண்டு செய்வித்த, நாங்க காசேட்டிவ் யூஸ் ஆஃப் ஹேவ் பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் V3 என்பது அமையும். காஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும், CAUSE காஸ் காரணம். அப்ப ஒரு செயலை ஒருத்தர் செய்விக்கிறார், அந்த செயலை செய்ததுக்கு காரணமா இருந்தவர் தான் அவர். அந்த செயலை செய்தது வேற யாரோ. அப்போ இங்கு எழுவாயாக வருவது செயலை செய்வதற்கு காரணமாக இருந்தவரே தவிர செயலை செய்தவர் அல்ல. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் என்ன பயன்படுத்துகின்றோம்? ஹேவ் என்பதை கோசேட்டிவ் ஃபார்ம்ல பயன்படுத்துகின்றோம். அவள் தலைமுடியை வெட்டுவித்தால் கடந்த காலத்தை குறிக்குது. அப்ப ஹேவ் பயன்படுத்த முடியுமா? இல்ல. ஹேவுடைய இறந்த கால வடிவம் பயன்படுத்தணும். என்னது இறந்த கால வடிவம்? வெரி குட், had. She had. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட். She had her hair. V3 form of the main verb. வெட்டுவித்தல், cut. She had her hair cut. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She had her hair cut. நான் பார்சலை டெலிவரி செய்ய வைத்தேன். அப்ப டெலிவரியை செய்தது somebody. அந்த டெலிவரி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது தான் நான். இதுவும் கடந்த காலத்தை தான் குறிக்குது. I had the parcel delivered. I had the parcel delivered. நாம் மேசையை செய்வித்தோம். மேசை செய்தது நாம இல்ல, செய்யறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறோம். கடந்த காலம்தான். We had the table made. நாங்க இன்னார் தான் செய்தாங்கன்னு சொல்ல விரும்பினா by the carpenter அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் இல்ல, விரும்பினால் சொல்லிக் கொள்ளலாம். We had the table made. எல்லாரும் வாய் விட்டுருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Amazing, you got it. We had the table made. அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அயன் பண்ணுவித்தார்கள். தாங்க அயன் பண்ணினாங்களா? இல்ல, யார்கிட்டயோ கொடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. Comment your answer. Wonderful. நான் என் அறையை சுத்தம் செய்ய வைத்தேன். Comment it now. Splendid. அவள் தனது திருமண உடையை தைப்பித்தாள், அதாவது தையல் செய்வித்தாள். தைச்சது அவ இல்ல, யார்கிட்டயோ கொடுத்து தைச்சிருக்கிறா. Comment your answer. Bravo, you got it. பயணம் செய்த பின் தூக்கமின்மை காரணமாக நான் சோர்வாக இருக்கிறேன். இது நாங்க உள்ளூருக்குள்ள செய்கின்ற பயணங்களை குறிப்பிடல. அதாவது வெவ்வேறான நேர மண்டலங்களை தாண்டி பயணம் செய்தபின் உடலில் ஏற்படும் தூக்கமின்மை அல்லது சோர்வு போன்ற நிலையைத்தான் நாம் இங்கு பேச போன்றோம். உங்களுக்கே தெரியும், நாங்க நாடு விட்டு நாடு போகைக்குள்ள அவற்றினுடைய நேர மண்டலங்கள், டைம் ஜோன் மாறும். மாறைக்குள்ள எங்களுடைய ஸ்லீப்பிங் டைமும் மாறப்பாகும். அப்படியான சந்தர்ப்பத்துல எங்கட உடல்ல ஏற்படுற சோர்வு இல்லாட்டி தூக்கமின்மையை நாங்க ஆங்கிலத்துல ஜெட் லேக் எப்படி சொல்ல வேண்டும்? வெல் டன். ஜெட் லேக், JETLAG, ஜெட் லேக் அப்படின்னு சொல்வோம். இந்த வார்த்தையை பயன்படுத்தி வாக்கியங்களை பார்ப்போம். பயணம் செய்த பின் தூக்கமின்மை காரணமாக நான் சோர்வாக இருக்கிறேன். I feel tired. சோர்வாக உணர்கிறேன். I feel tired because of jet lag. I feel tired because of jet lag. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? I feel tired because of jet lag. அவளால் பயணத்தின் போதான உடற்சோர்வு காரணமாக நன்றாக தூங்க முடியல. சில நேரங்கள்ல எங்களுக்கு சோர்வா இருந்த நல்ல தூக்கமும் வரும், தூக்கம் வராத தூக்கமின்மையும் இருக்கிற போல ஃபீலிங்கும் இருக்கலாம். She was unable to, தூங்க முடியாம இருந்திருக்கு. She was unable to sleep well. She was unable to sleep well. காரணம் என்ன?
due to jet lag. She was unable to sleep well due to jet lag. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்க்கறீங்களா? Driver. She was unable to sleep well due to jet lag. எனது குழந்தைகளுக்கு சர்வதேச பயணத்திற்கு பிறகு தூக்கமின்மை ஏற்பட்டது. அதாவது இன்டர்நேஷனல் ட்ரிப் ஏதோ போயிருக்கிறேன், அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? தூக்கமின்மை. My kids had jet lag after our international trip. My kids had jet lag after our international trip. எங்கூட சேர்ந்து வாய்விட்டு சுத்தமா சொல்லி பாருங்க. My kids had jet lag after our international trip. லண்டனிலிருந்து டோக்கியோவுக்கு பறந்த பின் அவனுக்கு பயணத்தின் போதான தூக்கமின்மை ஏற்பட்டது. Please comment your answer. Marvelous. பயணத்தின் போதான உடற்சோர்வை நீங்கள் சமாளிக்கவில்லையானால் அது உங்கள் விடுமுறையை கெடுத்துவிடும். Comment your answer. Wow, great, you got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? Backlog என்பதையோ subject plus have plus object plus V3 form என்பதையோ jet lag என்னும் வார்த்தையையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி கொள்ளுங்கள். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.